தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோல யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வார்த்தைகள் உள்ள வீடியோஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன, இந்த ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமான வீடியோ. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, இப்போ உங்களோட வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் ஆஃப்லைன்ல ஒரு கடையில வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கடைகள் ஞாபகத்துக்கு வரும்? வசந்தன் கோ, சத்யா, டார்லிங், சரவணா ஸ்டோர்ஸ் இந்த மாதிரியான கடைகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உங்க வீட்டு பக்கத்துல எந்த கடை இருக்கோ அங்க போய் நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்படிதான் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்னதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வசந்தன் கோவை எடுத்துக்கலாம். வசந்தன் கோக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் இருக்கு. அவுட் ஆஃப் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வசந்தன் கோவோட ஓனர் என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா நம்மளோட பிராண்டை வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போகணும், எல்லா ஸ்டேட்லயுமே வசந்தன் கோ இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதுக்கு அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஆனா அவர்கிட்ட காசு இல்ல. சோ பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் யூசுவலா அவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பேங்கை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. பேங்க் அப்ரோச் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு ப்ராஃபிட் நான் பாக்குறேன், என்னோட பிசினஸை நான் இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சில பேங்க் கொடுப்பாங்க, ஒரு சில பேங்க் வந்து கொடுக்க மறுத்துருவாங்க. இன்கேஸ் பேங்க் வந்து அவங்களுக்கு லோன் கொடுத்தாலுமே அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டா வந்து சம் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 10%, 12% அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு. ஸோ நீங்க பேங்க் கிட்டே இருந்து வாங்குற அமௌண்ட்டை ப்ராப்பரா உங்களோட பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வார ப்ராஃபிட்ல இருந்து பேங்குக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க டிஃபால்ட்டாவே ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாகுவீங்க. ஸோ அதனால பெரும்பாலான பிசினஸ் மேன் வந்து இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து நிதி திரட்டுறது. இதை தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம இப்ப சிம்பிளா பார்க்கலாம். இப்போ வசந்தன் கோக்கு 100 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாயையும் ஒரு ஆள் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஷேரோட பிரைஸ் 1000 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி 10 லட்சம் ஷேர்ஸ் அவங்க ஐபிஓ மூலியமா வெளியிடுவாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே வசந்தன் கோ நிறுவனத்தை பத்தி தெரியும். வசந்தன் கோ அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா வசந்தன் கோல நம்ம முதலீடு பண்ணலாம். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஷேர்ஸ் உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஷேர்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த இல்ல உங்ககிட்ட 5000 10,000 இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு அமௌண்ட்டுக்கான ஷேர்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வசந்தன் கோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது 10 லட்சம் ஷேர்ஸை மக்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா வசந்தன் கோக்கு 100 கோடி ரூபாய் கிடைச்சிரும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வசந்தன் கோ 1 ரூபாய் கூட யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. இந்த அமௌண்ட்டை அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்டுக்கு இந்தியா ஃபுல்லா பிரான்ச் வைக்கிறதுக்கு அவங்க இந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ வசந்தன் கோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் போட்டு அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வார ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது நமக்கு கிடைக்கும், ப்ராஃபிட்டா கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வசந்தன் கோ வந்து எல்லா பிரான்ச்சஸும் போட்டு அவங்களோட பிசினஸ்ல நல்லா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அது பாத்தீங்க அப்படின்னா 1300, 1500 இந்த மாதிரி வந்து மேல போய்கிட்டே இருக்கும் நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ அப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்து இனிஷியலா வாங்கியிருப்பீங்க. ஸோ அது 1300 ரூபாய் 1500 ரூபாய் போகும்போது அதை நீங்க சேல் பண்ணிடலாம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் மாதிரி தான். இந்த மாதிரி தான் இந்தியாவில் பெரும்பாலான பிசினஸ் மேன்ஸ் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரிலையன்ஸ் குரூப்பா இருக்கட்டும், டாடா குரூப்பா இருக்கட்டும், ஆதித்யா குரூப்பா இருக்கட்டும், ஐடிசி, பிரிட்டானியா, அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்க அந்த பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் விலைவாசி உயர்ந்துகிட்டே போகுது. இப்போ நம்மளோட தாத்தா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சத்துல வீடு கட்டியிருப்பாரு. நம்மளோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய்
ரூபாய்க்குள்ள ஒரு வீடு கட்டியிருப்பாரு. நம்ம அதே வீட்டை நம்ம இப்போ கட்டணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சமாவது தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஓகேங்களா? அப்போ அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்டோட விலையா இருக்கட்டும், ஸ்டீலோட கம்பியோட விலையா இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்னமும் இதோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னமும் நம்மளோட பசங்க காலத்தில் வந்து சிமெண்டோட விலை, கம்பியோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? சிமெண்ட் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு அல்ட்ராடெக் சிமெண்டா இருக்கட்டும், டால்மியா சிமெண்டா இருக்கட்டும், இந்தியா சிமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸ்டீல்ஸ் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, டாடா ஸ்டீலா இருக்கட்டும், ஜேஎஸ்டபிள், இந்த மாதிரியோட ஷேர்ஸை நம்ம 1-2 வாங்கி போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த ஷேர்ஸ், இந்த கம்பெனி எல்லாம் நல்லா டெவலப் ஆகும்போது, நல்ல ரெவன்யூ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே போல இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோலி ரெனியூவபிள் எனர்ஜி, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ரிலேட்டடாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான கம்பெனிஸ் என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு, உதாரணத்துக்கு பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு, அதுல எது பெஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் வர மிகப்பெரிய சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ எப்படி ஃப்ளிப்கார்ட்ல, அமேசான்ல நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு பொருட்களை பர்ச்சேஸ் பண்றோமோ, மொபைல் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறோமோ, அதே போல இந்த மாதிரி ஷேர்ஸை வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலியமா ஃப்ரீயா நம்மளால ஓபன் பண்ணிக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற டெமோ வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓல்டு வீடியோஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற ரிலேட்டடா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் ஷோ ஆகும். நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.